விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது விவசாயிகளுக்கான கடன் அட்டை. விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு தொழில் செய்கிறவங்களுக்கான கடன் அட்டை தாங்க இந்த கிசான் கடன் அட்டை. இது முதல்ல விவசாயத்துக்கு மட்டும்தான் கடன் கிடைச்சது. ஆனால் இப்போ கால்நடை வளர்க்கும் விவசாயிகளும் கடன் வாங்கிக்கலாங்க. இதன் நோக்கமே பயிர் உற்பத்தி, இடுபொருள்கள் வாங்க சிறு அளவிலான பண தேவையை சிரமமில்லாம காலம் தாமதம். இந்த கடன் அட்டை வாங்கும் வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா, கிசான் கடன் அட்டை வாங்கணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பொதுத்துறை வங்கிகளை அணுகணும். இல்லாம வங்கிகளிடமிருந்து வாங்கக்கூடிய கடன் தாங்க. அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தகுதியுடைய விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டையும் வங்கி பாஸ் புத்தகத்தையும் கொடுப்பாங்க. இதில் வாங்குறவரோட பேர், முகவரி, அவர் வச்சிருக்கிற நில விபரம், பணம் வாங்கக்கூடிய வரம்பு, அந்த அட்டை செல்லுபடியாகும் காலம், பாஸ்போர்ட் புகைப்படத்தோட எல்லா தகவலும் இருக்கும். இந்த கணக்கின் மூலம் கடனும் வாங்கிக்கலாம். கிசான் திட்டத்தின் பலனை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிருக்கும் தேவைப்படும் கடனுக்குன்னு விண்ணப்பிக்க வேண்டியது இல்லைங்க. விதைகள், உரங்களையும் விவசாயிகள் அவங்க வசதிக்கு தேர்வு செஞ்சு ஏற்ற வகையில் வாங்கிக்கலாம். கால்நடை வளர்ப்பு, அதாவது ஆடு, பால் மாடு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மீன் பிடிக்க, இது மாதிரியான தொழில் செய்கிறவங்களும் கிசான் கடன் வாங்கிக்கலாங்க. கிசான் கடன் வாங்குறவரோட தகுதி பார்த்தீங்கன்னா, சொந்த நிலம் வச்சிருந்தாலும் சரி, நிலத்தை ஒத்திக்கோ குத்தகைக்கோ வாங்கி விவசாயம் செய்கிற விவசாயினாலும் சரி, அதோட பிரதம மந்திரி திட்டத்தில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் வாங்கும் விவசாயிகளும், சுய உதவி குழு, அப்புறம் கூட்டு பொறுப்பு குழுவில் இருக்கிற விவசாயிகளும், கால்நடை வளர்க்கும் விவசாயிகளும் கடன் வாங்கிக்கலாங்க. கடன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் வங்கி அதிகாரிகள் கடனை நிர்ணயம் செய்வாங்க. அதனால மாவட்டத்துக்கு மாவட்டம் கடன் அளவு மாறுபடும். முதல்ல 3 வருஷமா இருந்த கிசான் கடன் இப்போ 5 வருஷம்னு மாறி இருக்கு. இதுல வருஷத்துக்கு வருஷம் 10% அதிகமான தொகை கடனா கிடைக்கும். குறு விவசாயிகள்னா அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாங்க. இந்த திட்டத்தில் விவசாய கடனுக்கான கடன் வாங்கி வருஷம் சரியா கட்டினா வட்டி தள்ளுபடியும் இருக்குங்க. பயிர்க்கடன் இல்லாமல் கால்நடை வளர்ப்புக்கும் கிசான் கடனுக்கு அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 7%. இந்த 7% வட்டியில் 2% வட்டி தள்ளுபடி கிடைக்கும். முறையா, அதாவது சரியா கடன் திருப்பம் செஞ்சோம்னா 3% வட்டி தள்ளுபடியா கிடைக்குங்க. கடனுக்குன்னு பிணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,60,000 வரைக்கும் கடனுக்கான பிணையம் எதுவும் இல்லை. அதுக்கு மேலன்னா நம்ம செய்கிற பயிரை பிணையமாக எழுதி கொடுக்கணும். அதாவது கால்நடைகள் அப்படின்னா, அதாவது ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்பு அப்படின்னா அந்த கால்நடைகளையும் பிணையமாக காட்டணும். கடன் திரும்ப கட்டுற முறையை பார்த்தீங்கன்னா, குறுகிய கால பயிர் செய்கிறோம்னா அந்த பயிர் அறுவடை முடிஞ்சதும் திரும்ப கட்டிடணும். இல்லைன்னா 12 மாதத்துக்குள்ளே கட்டிடணுங்க. அதாவது நீண்ட கால பயிருன்னா 18 மாதத்துக்குள்ளே வாங்கின கடனை முறையாக கட்டி முடிக்கணும். இதாவது மற்றவங்கன்னா மாதம் இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த கடனை திருப்பம் செய்யணும். கடன் சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்குறப்பவும் கிசான் கடன் அட்டை, அதோட ஏடிஎம் கார்டும் வங்கி பாஸ் புத்தகம் கொடுத்துருவாங்க. அதே கணக்கிலிருந்து நமக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கலாம். நம்ம திரும்ப கட்டுறப்ப அதே கணக்கில் தான் அந்த கடன் தவணை பணத்தை திரும்ப கட்டணும். நம்ம விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்கள், கால்நடைகளுக்கான தீவனங்கள் வாங்கணும்னா கால்நடை வளர்க்கும் விவசாயிகளும் கிசான் கடன் அட்டையை வாங்கி பயனடைஞ்சு சரியான கடன் திருப்பம் செஞ்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.